காவேரியில காவேரி மேலாண்மை வாரியம் ஒருதலைப்பட்சமாக நடந்து கொள்கிறது. தமிழ்நாட்டு அரசின் நீர்ப்பாசனத்துறை செயலாளர்கள் கூட்டத்தில் நடைபெற்ற போது மேகதாட்டுக்கு அணை கட்டுவதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று உத்தரவாதம் தந்தது. அனைத்து கட்சி சட்டமன்ற குழு தலைவர்களோடு சென்று நாங்கள் இந்திய நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் அவர்களை சந்தித்த போது கண்டிப்பாக நாங்கள் அதற்கான எந்த இசையும் தரமாட்டோம் என்று உறுதியளித்தார்கள். ஆனால் அந்த உறுதிகள் அனைத்தும் இன்றைக்கு காற்றில் பறக்க விட்டுவிட்டு கர்நாடகத்தினுடைய முதலமைச்சர் அவர்களும் கர்நாடகத்தினுடைய துணை முதலமைச்சர் அவர்களும் இனக்கலவரங்கள் வருவது போல் மிக மோசமான வார்த்தைகளில் பேசி வருகிறார்கள். தமிழ்நாட்டிற்கு ஒரு சொட்டு தண்ணீர் கூட நாங்கள் தரமாட்டோம் என்று அறிவிக்கிறார்கள். இது இந்திய ஜனநாயகத்திற்கு ஏற்புடைய செயல் அல்ல. காவேரி என்பது தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, பாண்டிச்சேரி 4 மாநிலத்திற்குமான உரிமை உள்ள ஒரு நதி. ஆக பன்னெடும் காலமாக நதிநீர் பங்கீட்டு உரிமையின் அடிப்படையில் தான் காவேரிக்கான எமது உரிமையை நாம் கோரி வருகிறோம். 25 லட்சம் ஹெக்டருக்கு மேல் விவசாய நிலங்களை கொண்ட எமது தாயக பூமியான தமிழக பூமி இன்றைக்கு வெறும் 10 லட்சம் ஏக்கராக சுருங்கியிருக்கிறது. இந்த சூழலில் அந்த 10 லட்சம் ஏக்கர் விவசாய நிலத்திற்கு கூட நாங்கள் தண்ணி தர மாட்டோம் என்று சொல்வதும், ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம், காவேரி கூட்டு குடிநீர் திட்டம் என்று சுமார் தமிழ்நாட்டில் 20 மாவட்ட மக்களுடைய குடிநீர் ஆதாரமாகவும் எங்கள் காவேரி தான் இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஏற்கனவே பல தடுப்பணைகளை கட்டி மிகப்பெரிய டேம்களை உருவாக்கி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கு வர வேண்டிய பெரும் நீரை தேக்கி வைத்துக் கொண்டிருக்கிற கர்நாடகா தற்போது 215 கோடி ரூபாய் மதிப்பில் மீண்டும் மேகதாட்டில் ஒரு அணை கட்டுவதற்கான நிதியை ஒதுக்கி அதற்கான பூர்வாங்க பணியை செய்ய தொடங்கியிருப்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு செயல். இதை நான் மிக வன்மையாக கண்டிக்கிறேன். இதை வேடிக்கை பார்க்கின்ற ஒன்றிய பாரதிய ஜனதா அரசை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். காவேரி மேலாண்மை ஆணையமும் ஒழுங்காற்று குழுவும் கர்நாடகத்திற்கு சாதகமாக நடந்து கொள்வதை நான் மிக வன்மையாக கண்டிக்கிறேன். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர், பொதுப்பணித்துறை அமைச்சர்கள் இந்தியாவிலே மிகச்சிறந்த மூத்த வழக்கறிஞர்களை கொண்டு சட்டப்பூர்வமான நடவடிக்கைகளை மேற்கொண்டு மேகதாட்டில் கர்நாடக அரசு கட்ட முயற்சித்து வருகின்ற அந்த அணையை தடுத்து நிறுத்த வேண்டும் என்ற வேண்டுகோளை முன்வைக்கிறேன். இல்லை என்று சொன்னால் தமிழக வாழ்வுரிமை கட்சி தேர்தல் பாதையிலிருந்து விலகி இந்த காவேரி ஆற்றின் குறுக்கே அணை கட்டுகிற கர்நாடக அரசுக்கு எதிராக இந்த தேர்தல் காலத்தில் மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்து நடத்தும் என்று தெரிவிக்கிறேன். அதிகார மையங்களை காட்டிலும் உச்சபட்ச அதிகாரம் கொண்டது உச்சநீதிமன்றம். அந்த உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு என்னவாக இருக்கிறதோ அந்த தீர்ப்புக்கு தான் ஜனாதிபதியிலிருந்து சாதாரண கடைகோடி இந்திய குடிமகன் வரையில் கட்டுப்பட வேண்டும். ஒருவேளை மேல்முறையீட்டில் பொன்முடி அவர்களுக்கு அந்த தண்டனை உறுதி செய்யப்பட்டு இறுதி தீர்ப்பு வரப்பட்டிருந்தால் ஆளுநர் அவர்கள் சொல்லுகின்ற கருத்து சரியானது. ஆனால் உச்சநீதிமன்றம் அந்த தீர்ப்பையே நிறுத்தி வைத்திருக்கின்ற போது உச்சநீதிமன்றம் தீர்ப்புகளில் இதர பக்கங்களில் என்ன குறிப்பிட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு ஆளுநர் தனக்கு வழங்கப்பட்டிருக்கிற இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் படிதான் நடந்து கொள்ள வேண்டுமே தவிர தந்தோன்றித்தனமாக ஆளுநர் அவர்கள் எடுக்கின்ற பல முடிவுகள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு விரோதமாக இருக்கிறது என்று நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறேன். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.